ஒரு ஜாதகத்தில் தசை நடக்கும் பொழுது தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்க வேணுங்கிற பொறுத்து தான் பலன் அமைகிறதுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு தசா புக்திகள் நடக்கும் பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் நண்பர்களான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிர திசையில புதன் புக்தி நல்லா இருக்கும். இதே புதன் திசையில் சந்திர புக்தி நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு புதனும் சந்திரனும் நண்பர்கள் கிடையாது. அது மாதிரி அந்த கிரகமும் அடுத்த புக்திநாதனும் தசநாதனும் நண்பர்களாங்கிறது முதல் பார்த்துக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, கேந்திரமா இருக்கா, தசநாதனுக்கும் புக்திநாதம் கேந்திரமா இருக்கா, 1, 4, 7, 10ங்கிற கேந்திரத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா பலன் உடனே கொஞ்சம் கிடைக்கும். ஒரு முயற்சி எடுத்தாவே பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கேந்திரம் கோணங்கள்ல இல்லாமல் 6, 8 சஷ்டாதகம் என்று சொல்லப்படுகிற 6, 8 காம்பினேஷன்ல தசநாதனுக்கும் புக்திநாதன் 6ம் புக்திநாதனுக்கு தசநாதன் 8 வர மாதிரி ஒரு 6, 8 காம்பினேஷன்ல உங்கள் ஜாதகத்தில் தசநாதனும் புக்திநாதனும் அமைஞ்சா கண்டிப்பாக பல முயற்சிகள் எடுத்துதான் ரிசல்ட் கிடைக்குமே உடைய கை மேல பலன் கிடைக்காதுங்கிறது தான் நம்ம பலன் எடுத்துக்க முடியும்.